அட ஏலே போடு போடு மச்சான். ஹாய் காய்ஸ், நான் அவங்க எஸ்கே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ மறக்காமல் ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு. இந்த வீடியோவில் வந்து நம்ம மைண்ட் கிராஃப்ட் பார்க்க போகிறோம். இது வந்து ஆல்ரெடி நம்ம மைண்ட் கிராஃப்டில் வீடு கட்டுறதை பார்த்தோம். இப்போ வந்து இது வந்து நியூ வேர்ல்டு உருவாக்கி அதில் போய் இது பண்ண பார்க்கணும். இதில் வந்து வில்லேஜ் ரைடிங்கும் அப்புறம் அது பேர் என்னப்போ மாப்ஸ் ஹண்டிங், இது ரெண்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைபு, இது ரெண்டுத்தையும் மட்டும் பண்ணி விட்டு இது பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னாங்க, இந்த மாதிரி நிறைய கேமிங் வீடியோஸ் பார்க்க முடியும். இந்த ஆட்டோ அடித்து நம்ம ஃப்ளஷ் எடுத்துக்கலாம், அதோட ஃப்ளஷ்ஷு ஆட்டோ எடுத்துக்கலாம். அடிச்சு எத்தனை நேரம் அடிக்காது, போடு போடு செத்துருச்சு. கூலும் ஃப்ளஷ்ஷு கிடச்சிருச்சு. ஸோ மறக்காமல் லைக் போட்டு ஷேர் போட்டு என் ஃப்ரெண்ட்ஸு 4 பேர்த்துக்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் முக்கியம் பிகிலே. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வில்லேஜ் கண்டுபிடிக்கணும். வில்லேஜ் கிடச்சிரும், சீக்கிரம் கிடச்சிரும், வந்து நம்மளுக்கு நல்லது. வந்து புதுசாக ஒரு வேர்ல்டு இது பண்ணுறது. இதில் வந்து ஓர்ஸ், அந்த இதில் பார்த்தோம்னா கோல் ஓர் மட்டும்தான் நம்மளுக்கு கிடச்சிடும். இந்த இதெல்லாம் வந்து காப்பரு, அப்புறம் வில்லேஜ் போட்டு வேறு மாதிரி காப்பரு, எம்ராய்டு, காப்பர் ப்ளஸ் எம்ராய்டு, இது மூணையுமே நம்ம மைண்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் போட்டு இது பண்ணி பாருங்கள். ஸோ வந்து இப்போ வந்து வில்லேஜை ஃபைன் பண்ணியாச்சு. வில்லேஜை போவோம். வில்லேஜு கிட்ட போய்ட்டுருக்கேன். இருங்க இது வேறு சும்மா ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது நோட்டிஃபிகேஷனு. இது பண்ணி வில்லேஜ் வந்தாச்சு கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பெட்டு இது பண்ணோம். பெட்டு இது பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையெல்லாம் பார்க்க முடியும். ஸோ யாராவன் பைத்தியக்காரன் கைஸ், இங்கே வரீங்களா? சாம்பி மார்க்ஸ், இது எப்படியோ ஒன்று அடித்து நம்ம ரோட்டான் ஃப்ளாஷ் எடுத்துருங்க. இருங்க அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். இங்கே பச்சை வச்சு விட்டுறாங்க. அடிச்சாச்சு கைஸ், முடிச்சாச்சு. இன்னும் இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட அடி வாங்குவோம், அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. கோழி அடிச்சாச்சு. இங்கே நான் எவ்வளோ பேர் வரானுங்கன்னு பாருங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரீஸ்பான்ஸ் பாயிண்ட் செட் பண்ணோம். ஸோ டக்குன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து சீக்கிரமாக நம்ம வந்து இங்கே பாருங்க, அங்கே ஒருத்தன் வரான், இங்கே ஒருத்தன் வரான். அடி போடு கோல்டன் ஆர்மர் போட்ட ஒரு சாம்பி அடிப்போம் கடைசியாக. அது ஒரு ட்விஸ்ட்டு தான், நீங்கள் பாருங்கள். எண்டர்மேனை ஃபஸ்ட் டைமாக பார்த்துருவேன் இந்த இதில். நான் சொல்கிறேன் அப்புறம் கடைசியாக. வெறும் 2% எழுத்து வச்சுருக்கேன். என்னடா பண்ணுறது, வில்லேஜு கொலவலை முட்டை என்னடா பண்ணுறது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சேஃபான இடத்துக்கு போகணும். அதுனா ரீஸ்பான்ஸ் பாயிண்ட் செட் பண்ணணும். இல்லை எங்கேயோ கொண்டு போய் இறக்கி விட்ருவானுங்க பைத்தியக்காரங்க. இங்கே பக்கத்தில் கேவ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். கேவ் ரைடிங் நம்ம இப்போ பண்ண வேணாம், கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணிக்கலாம் அப்புறம் கடைசியாக. ஸோ மறக்காமல் ஒரு லைக்கு, ஷேரை, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே நண்பா, இப்போ வந்து ஒரு பெட்டை தேடிருக்கோம். பெட்டு கிடச்சிருச்சு. ஓகே, இந்த இதில் வந்து பெட்டை ரீஸ்பான்ஸ் பாயிண்ட் செட் பண்ணியாச்சு. இந்த வீட்டெல்லாம் எடுத்துப்போம். வீட்டெல்லாம் யூஸ் ஆகும் இதுக்கு ஒன்று. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த இதை கிழிச்சு எடுத்துடலாம். மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஓக் பிளாங்க்கெல்லாம் செய்ய முடியும். வில்லேஜர் ஆனால் வீடை சூப்பராக கட்டியிருக்காங்க கைஸ். நம்மளும் தான் கட்டியிருப்போம் போன வீடியோவில். அது எப்படி கட்டியிருப்போம்னு உங்களுக்கே தெரியும். ஸோ மறக்காமல் ஒரு லைக்கு. யாருங்க எத்தனை பேர் வரான் இங்கே, எப்படி விட்டாங்க? ப்ரோ இதெல்லாம் அநியாயம் ப்ரோ. இது செல்லாது ப்ரோ. மைண்ட் கிராஃப்ட் ஏன்டா இப்படி ஏமாத்துறீங்க? அடியை போடு முடிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆக்ஸு ஸ்வாடு செய்யணும். ஃபஸ்ட்டு இவனுங்களை அடித்து முடிச்சு விட்டு நம்ம செய்வோம். வீட்டை எதுக்கு இங்கே ஓட்டன்னு தெரில, அடித்து முடிச்சிட்டான். சரி வாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், தப்பிச்சு ஓடிடலாம் ஒரே ஓட்டமாக. வெளியே வர வச்சு அடித்தோம்னா அவனை அடிச்சிடலாம் சீக்கிரம். ஏன்னா இங்கே வந்தோம்னா ஓகே கைஸ், இப்போ வந்து அடித்து முடிச்சு விட்டாச்சு அவனை. இப்போ வந்து அடுத்து எப்படி ஒன்று ஓடி போய் தப்பிச்சிடணும் நம்ம. ஸோ இதை தான் நம்ம வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக. ஸோ மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இதோட 3 டைம் 4 டைம் கேட்டேன். நீங்கள் பண்ணிங்கன்னா வியூஸ் கொஞ்சம் அதிகமாகவும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு ஷேரும்.
ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் வரும் கைஸ். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தோம்னா அயன் பிளாக்ஸ் இருக்குது. இதை வந்து மைன் பண்ண முடியல, தெரியல, வில்லேஜர் என்னமோ சரி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் செஸ்ட்டுக்கு பார்த்தோம்ல, செஸ்ட்டு அதில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் பூட்ஸும் லெதர் ஷர்ட்டும் இருந்துச்சு. கொஞ்சம் மூச்சு வாங்குது, இருங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு பேசிக்கலாம். ஓகே கைஸ், நடுவில் வந்து நோட்டிஃபிகேஷன் வேறு வந்துருச்சு வாட்ஸ்அப்லேருந்து. ஸோ இப்போ வந்து அப்படியே இந்த பண்ணி வளர்ப்புக்குள்ளே குதிச்சிடலாம். டக்குன்னு வச்சாச்சு. 2 எழுத்து போயிடுச்சு வேறு. ஆல்ரெடி இந்த கேம் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் செகண்ட் பார்ட் போட்டிருக்கேன். இல்லைனா சூப்பர் சிக்ஸ் எனக்கு பிடிச்ச கேமு, அதனால தான் 2 பார்ட் போட்டிருந்தேன். மற்றபடி நான் விளாண்ட கேம் எல்லாம் சும்மா கண்டென்ட்டுக்கு வச்சுட்டு விளாண்டேன். இனிமேல் உங்களுக்கு எந்த கேம் வேணுமோ கீழே கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் வந்து அந்த கேம் போட ட்ரை பண்ணுறேன். ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்து பெட்டை உடச்சி எடுத்துப்போம் 2 பெட்டையும். ஏன்னா அப்புறம் சொல்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இப்போ வந்து கிராஃப்ட் டேபிள் செய்யணும். அது செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து வீடு கட்டுறது. இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா வீடு கட்டலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்ட் 2 போடுறேன். வேணா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ் ரைடிங் அண்ட் மாப்ஸ் ரைடிங், கேவ் ரைடிங், இந்த இதில் தான். ஓகே, மறக்காமல் ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா 20 நிமிஷத்துக்கிட்ட போடுற என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். 20 நிமிஷத்துக்கிட்ட போடுறேன். நீங்கள் அப்படியே மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்கப்பா. நீங்கள் இந்த வீடியோவுக்கு நான் லைக் டார்கெட் வந்து 10 வைக்கிறேன். ஏன்னா முன்னெல்லாம் ஒரு 15-20 வைப்பேன், இப்போ 10 வைக்கிறேன். அதெல்லாம் வியூஸ் போக மாட்டேன்து. ரொம்ப நாள் கழித்து வீடியோ பண்ணுறேன். இல்லை நேற்று போட்டேன் வீடியோ, நேற்று போட்டேன் என்னமோ. ஃபஸ்ட்டு இந்த பிளாங்கெல்லாம் இது பண்ணி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம கிராஃப்ட் டேபிள் செய்யணும். கிராஃப்ட் டேபிள் அதுக்கு வந்து ஓக் பிளாங்க் செய்யணும். இதோ இங்கே இருக்குது ஓக் பிளாங்க்ஸு, இது 4 எடுத்துப்போம். இந்த இதில் வந்து கிராஃப்ட் டேபிள் செஞ்சாச்சு. இப்போ வந்து கிராஃப்ட் டேபிள் போட்டு நம்ம வுட்டெல்லாம் மைன் பண்ணி எடுத்துக்கணும். வுட்டு மைன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இது கிடைக்கும். பேரானது ஆக்ஸு, பிக்ஆக்ஸு இதெல்லாம் கிடைக்கும். ஸோ இப்போ மறக்காமல் வந்து ஒரு லைக்கு, ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைபு. இப்போ வந்து கோல்டு ப்ரேட்டு வந்து கடைசியாக எடுப்பேன். கடைசியாக ஒருத்தனை அடித்து ரைடிங் பண்ணி அடிப்பேன். ஸோ மறக்காமல் ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, சப்ஸ்கிரைபு. இன்றைக்கி இந்த வீடியோவில் யார் பேர் சொல்கிறான்னா அது வந்து கடைசியாக ஒரு நிமிஷம் இருக்கையில் சொல்கிறேன். இப்போ வந்து பெட்டை போட்டு தூங்கிடலாம். ஏன்னா இருட்டாயிடுச்சு. பெட்டை போடுறா தூங்கிடுறேன், அவ்வளோதான். நான் வந்து எடிட்டிங் ஆக எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அது ஏன்னு தெரில. ஏன்னா வந்து இதில் வாய்ஸு மாற்ற முடியல. இந்த ஒரு வாய்ஸ் பேசினாலே இந்த மாதிரி தான் வருது. ஸோ மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது எடிட்டிங் ஆப் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். மறக்காமல் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. உங்கள் பேரெல்லாம் சொன்னீங்கன்னா நானும் சொல்லிடுறேன் வீடியோவில். ஏன்னா 45 வீட்டுக்கிட்ட செய்யலாமா, நான் இப்போ பார்த்துக்கலாம். கடைசியாக இப்போ வந்து கிராஃப்டிங் பண்ணிவிட்டு ஸ்டிக்ஸு செஞ்சு எடுத்தோமோ. ஸ்டிக்ஸு ஆக்ஸு இதெல்லாம் செய்யணும். ஆக்ஸு இதெல்லாம் செஞ்சோம்னா தான் மாப்ஸுக்கிட்ட அப்படி நம்ம பார்த்து இருக்க முடியும். இன்னும் வுட் பிளாங்க்ஸ் எல்லாம் வேணும், இதெல்லாம் பண்ணணும். ஒரு ஸ்வாடு மட்டும் செஞ்சு எடுத்துடணும். இந்த ஸ்வாடு கையில் வச்சுருக்கும்போது அது கிராஃப்ட் டேபிள் உடச்சி எடுத்தோடனே ஹெல்த்து குறையுது பாருங்கள். அதனால் நீங்கள் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு இங்கே கையில் வச்சுருக்கும் போது செய்யாதீங்க. அப்புறம் நான் ஸ்வாடு கையில் வச்சுருக்கும் போது செய்யாதீங்க. ஓகே, மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்டு பாருங்கப்பா. இதோட 5-6 டைம் கேட்டிருப்பேன். கொஞ்சம் ப்ளீஸ், நானும் கஷ்டப்பட்டு வீடியோலாம் எடிட் பண்ணி போடுறேன். ஆனால் வியூஸே போக மாட்டேன்து, நீங்கள் லைக்கும் போட மாட்டேன்றீங்க. நான் என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்கள். இந்த இதை உடச்சி விட்றலாம். பிரிக்கை கையில் வந்து ஊரில் எடுத்துகிட்டு ஒயிட் பூல் எடுத்துகிட்டு உடச்சி விட்றலாம். கேவு இப்போ வந்து கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். கேவு ஏன்னா இப்போவே காலையில் ஆயிடுச்சுல, அதனால் எல்லாம் ரைடிங்க்கு போய் வந்துருப்பானுங்க. நம்ம தூங்கிட்டோம், நல்ல வேலை. இல்லைன்னா முடிச்சு விட்ருப்பாங்க நம்மளை. க்ரீப்பர்னு ஒரு உயிரினம் சுற்றிட்டு இருக்கோம். அது வந்துச்சுன்னா ஒரே வெடிச்சு மொத்தத்தையும் செதற விட்டுருக்கோம். போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த ப்ரூவிங் ஸ்டாண்ட் எடுத்து வச்சுப்போம். ப்ரூவிங் ஸ்டாண்ட் எடுத்தாச்சு. இது வேறு உட்காந்து போக முடியல. நான் வந்து ஃபோனில் தான் விளாட்றேன் ஒழிஞ்சு இது பிசியில் விளாட்ல. இப்போ வந்து அதுக்காம ஒரு லைக்கு போட்டு விட்டோம்மா. இதோட 7 டைம் கிட்டேன். இந்த மாடெல்லாம் அடித்து உடச்சி அதுக்கிட்ட இருந்தெல்லாம் எடுக்கலான்னு பார்த்து யோசனை வந்துச்சு. அதுவும் பாவம் இருந்துட்டு போட்டுமே உயிரினு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு. வில்லேஜஸ் இந்த சைடு போனால் கருப்பாக தெரியுது. இந்த வீடு ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு வந்து ஒளிஞ்சோம்ல அந்த வீடு இது. ஏங்க வீட்டை மைண்ட் பண்ணோடனே எவ்வளோ குறையுதுன்னு மட்டும் பாருங்களேன். கிட்டத்தட்ட 3 பாயிண்ட் குறையுது. அதனால் நானே இது ரெக்கார்டிங்கில் கவனிக்கல, அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவரில் தான் கவனித்தேன். அதனால் சொல்கிறேன்ல, இனிமேல் ஸ்வாடை வச்சுட்டு கையில் மைண்ட் பண்ணவே கூடாது. ஏனுங்க பாதி ஹெல்த்துக்கிட்ட குறைஞ்சிருச்சு. கொலகொலமாக்கா. சரி இப்போ வந்து நம்ம வந்து இருக்க இடமா பார்த்து மைண்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் தேடி போகணும். கிட்டத்தட்ட இப்போயே வீடியோ 14 நிமிஷத்துக்கிட்ட வந்துடும். நான் தேடி போகிறதுக்குள்ளே அதெல்லாம் கட் பண்ணிடலாமான்னு நினைக்கிறேன். 20 நிமிஷம் கிட்ட போடுற மாதிரி சொல்லி சரி கட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கிட்ட போனோடனே நான் போடுறேன். அது வரைக்கும் பார்த்துட்டுங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து அப்படியே போகலாம். நான் கட் பண்ணிட்டேன் நடுவில். இப்போ பக்கமாக தான் அந்த இருக்க பிளேஸ் இருக்கும். நான் பார்த்துட்டேன். இந்த இதுக்குள்ளே போவேன்னா உள்ள கேவு அந்த இடத்துல தெரியுது பாருங்கள், வில்லேஜ் மாதிரி அந்த இதுக்கிட்ட தான் இருந்துச்சு. வந்து வேகமாக போய் இது பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். நம்ம டக்குன்னு மேலே ஏறி போகணும். அந்த இதுக்கிட்டலாம் கோல் நிறைய ஓர்ஸ் இருந்துச்சு. இந்த இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த டர்ட்டு கிராஸு கலரு இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த இடம். இப்போ தான் நான் மைன்கிராஃப்டில் இதெல்லாம் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். இப்போ இங்கே வந்து இதெல்லாம் தான் என் இன்வென்ட்ரியில் இருக்குது. கிராஃப்டிங் டேபிள் போட்டு ஆக்ஸு இதெல்லாம் செஞ்சு வச்சுமா இதுக்கும். ஆனால் இப்போ கேவ் ரைடிங் பார்ப்போம் அடுத்து. அதனால தான் சொல்கிறேன். இங்கே 3 ஒர்க் பிளாங்க்ஸே இல்லையா? பிரிட்ஜ் பிளாங்க்ஸா? பிரிட்ஜ் பிளாங்க்ஸ் நான் வச்சுருப்பேனே தெரியலையே. வச்சுருவாங்க பார்க்கலாம், செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே இப்போ வந்து நம்மக்கிட்ட பிளாங்க்ஸ் இருக்குது, ஸ்டிக்ஸும் இருக்குது. இந்த பிளாங்கே எடுத்து வச்சுப்போம். ஏன்னா க்ரோஸ் டர்ட் ஆமாம் இதெல்லாம் நம்மளுக்கு வேணால். பம்ப்கின் சீட்ஸ் எல்லாம் இருக்குது. பிரிட்ஜு வுட்டுக்கு இன்னும் ஒரு வுட்டு தேவை. வீட்டு இதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பண்ணிக்கலாம். மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்டு பாருங்கள் நண்பாஸ் அண்ட் நண்பீஸ். ப்ளீஸ் ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். ஓகே, நான் பின்னாடி வந்து நாய்ஸ் கேட்கும், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கண்டுக்காதீங்க. இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம பார்த்தோம்னா வுட்டு பிக்காக்ஸு தான் வச்சு இது பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து நம்ம வந்து பார்த்தோம்னா வுட் பிக்காக்ஸை விட்டுட்டு கோபிள் ஸ்டோன் பிக்காக்ஸு இல்லை காப்பர் பிக்காக்ஸு அந்த மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து பண்ணலாம். இந்த வீடியோவில் கோபிள் ஸ்டோன் பிக்காக்ஸ் பண்ணியிருப்பேன். மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். இதோ இங்கே தான் இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், டிபைட்டுன்னு சொல்லி இந்த ஒரு ஸ்டோனு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வுட் பிக்காக்ஸ் எடுத்து மைண்ட் பண்ணலான்னு சொல்லி இந்த கோபிள் ஸ்டோன் மைண்ட் பண்ணலான்னு போயிருப்பேன். இதே இடத்துல வீடு கட்டலான்னு நினச்சிங்கன்னா நம்ம கமெண்டில் மறக்காமல் ரெட் கலர் ஆட்டை தெரிக்க விட்டு போயிருங்க. அதனால் இந்த இடத்துல வீடு கட்டுறது இனிமேல் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நீங்கள் பார்ப்பீங்க ட்விஸ்ட்டு இதுக்கு மேலே தான் இருக்கும். நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம், இப்போ தான் வீடு வில்லேஜ் எல்லாம் போயிட்டு வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் வீடு. ஓகேங்களா? மறக்காமல் இதை பார்ட் 2 போடலான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் V1 பார்ட் 3 அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் பார்ட் 2 வரும். இப்போ இங்கே வந்து காப்பர் ஓர் இருக்குது. சொன்ன மாதிரியே காப்பர் ஓரை மைண்ட் பண்ணிட்டோம். காப்பர் ஓரை எடுத்தாச்சு. இங்கே வேறு நடுவில் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது கைஸ். ஒரு டிஸ்டர்பன்ஸாக, கொசு டிஸ்டர்பன்ஸாக. எம்ரால்டு மைண்ட் பண்ணி பார்ப்போம் வருதான்னு. எம்ரால்டு வந்துச்சுன்னா லக்கு, இல்லை வரல எம்ரால்டு வரல. அந்த ஒரு எம்ரால்டு ஒரு வச்சுருப்போம். கோலெல்லாம் மைண்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா கோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இதெல்லாம் நம்ம வந்து மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா என்ன பெனிஃபிட்னால் கீழே லெவல் காமிக்குது பாருங்கள் 3ன்னு. அது வந்து மைண்ட் பண்ணோம்னா அந்த ஒரு ஆர்பு மாதிரி இருக்கும், அந்த ஆர்பிலேருந்து பவர் ஏறும். நைட்டு வேறு ஆக போகுது, பெட்டை போட்டு தூங்கிடலாம்.
பெட் எடுத்து வச்சுக்கலாம் பக்கத்தில். இங்கே எடுத்து வச்சுட்டு படுத்துக்கலாம். ஏன் ரீஸ்பான்ஸ் இன்னும் நைட் ஆயிடுச்சுடா, என்ன ஆச்சுன்னு தெரியல கைஸ். சரி வாங்க நம்ம அப்படியே இன்டாவில் போய் கோல் ஓர் இருக்கும். நான் மைண்ட் பண்ணிட்டு அதான் கோல் அண்ட் இங்கே பாருங்க ஸ்லெண்டர்மேனு எண்டர்மேனை பார்த்தாச்சு. ஸோ இதோ இந்த ஓர் தாங்க கைஸ் சொன்னதோ இங்கே இருக்க பார்த்தீங்களா, இதே ஒரு தான். இங்கே பாருங்க ஒன்று மைண்ட் பண்ணால் எவ்வளோ வந்துருச்சுன்னு பாருங்களேன். கோல் ஒரு இதெல்லாம் இருங்க. நைட் ஆகிடுச்சு, இப்போ போய் தூங்க முடியுதான்னு பார்க்கலாம். பக்கத்தில் எவனா அது இருந்தானா தூங்க முடியாது, அடி வாங்கிடுவேன். அடி வாங்கிட்டேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த இதில் வந்து நைட்டானட்டி பிரைட்னஸ் கம்மியாக தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் மான்ஸ்டர்ஸ் தி ஆர் நியர்பை. எனக்கு அடிக்கிறானுங்க பாருங்க, மான்ஸ்டர் கூட்டமாக வரானுங்க. ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரி நீங்கள் அடி வாங்கக்கூடாதுன்னா சீக்கிரமாக படுத்து வைங்கிருங்க, லேட் பண்ணாதீங்க. அப்புறம் வந்தானுங்கன்னா சோலி முடிஞ்சு. எல்லாம் தூரமாக போன வாட்டி கொடுத்து ரீஸ்பான் கொடுத்து வந்தாலும் இப்போ கீழே படுத்து தூங்க முடியாது. ஏன்னா நம்ம கையில் ஒரு ஆயுதம் கூட இல்லை அடிக்கிறதுக்கு, ஏற்று நின்று அடிக்க முடியாது. ஸோ வேகமாக போய் நின்னா தான் முடியும். யாருங்க இந்தாச்சா இங்கே தான் வில்லேஜ் ஜாம்பியர்ஸை பார்ப்பேன். வில்லேஜர் ஜாம்பிஸ், அப்புறம் கோல்டு பிளேட் ஆர்மர் ஜாம்பியை வந்து காலையில் தோக்கடிப்பேன். இப்போ வந்து இங்கே இருந்து க்ரீப்பரு இந்த இதை சொன்னேன் டமால்னு வெடிச்சிருவான் பக்கத்தில் வந்து. இவனை வெடிக்க விடாமல் அடித்து எடுத்தோம்னா நம்மளுக்கு கன் பவுடர் கிடைக்கும், இதெல்லாமே நல்லாயிருக்கும். இங்கே ஒரு க்ரீப்பர் இருக்கான். இதோ இவன் தான் கோல்டு பிளேட் ஆர்மர் ரெஸ்டாரான் பாருங்க. ஸோ இப்போ எல்லாமே எந்திரிச்சு ஓடுடா பின்னாடி திரும்பி பார்க்காம ஓடுடா, அவங்களதான் முடிச்சு விட்றீங்க. அந்த மாதிரி தான் பின்னங்கால் புடனியில் அடிக்க ஓட ஆரம்பித்தவன் தான். அதுக்கப்புறம் போய் ஒரு இடத்துல நின்று வெட்டி எல்லாம் அடித்து முடிச்சு விட்ருவானுங்க. நான் மறுபடியும் அங்கேயே போய் உக்காந்துருவேன் பெட்டுக்கிட்டேயே. இதில் வேறு ஏற முடியல கைஸ், டக்குன்னு ஃபோனில் திரும்ப முடியல, ஏற முடியல. விளையாடும் போது நல்லா இருந்துச்சு, இப்போ ரெக்கார்டிங்கில் பார்க்கும்போது ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. இதோ இங்கே வருங்க வந்துட்டா பாருங்க. இதுக்கு மேலே ஏற முடியல. சரி கீழே விழுந்து அடி வாங்கிடலான்னு தோணி அடி வாங்கிடுவேன். ஸோ இங்கே வேறு நடுவில் வேறு கொஸ்டின் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள் அதோ அடிச்சிட்டானுங்களா முடிச்சிட்டானுங்களா. எனக்கு எண்டர்மேன் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறனால தூங்க முடியாதான். தூங்கியாச்சு, எப்படியோ ஒன்று நல்லது. இதுக்கு மேலே நம்மளுக்கு பயம் இல்லை கைஸ், ஏன்னா இப்போ போய் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கைஸ் என்ன கைஸ் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோவில் வந்து யார் பேர் சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எண்டர்மேன் என்ன அடிச்சு விட்ட டக்குன்னு. நான் எண்டர்மேன் அடிப்பானே நினைக்கல கைஸ். ரீஸ்மான்னு அங்கே ஒரு கோல்டு ஜாம்பி பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் இங்கே வருங்க என் ஸ்வாடை எடுத்துகிட்டு வராங்க கைஸ். அவன் பைத்தியக்காரன் வந்து வந்துட்டா பாருங்க கோல்டு ஜாம்பி. அவனை அடித்து எப்படியோ ஒன்று தூக்கிடணும். அப்புறம் கோல்டு ஆர்மர் வாங்கிடலாம். நம்ம கோல்டு பிளேட் செஸ்ட்டு ரேட்டு வாங்கி அடித்து முடிச்சிடலாம் சீக்கிரம். ஒரு ஆக்சில் எதுவுமே இல்லை என் கையில், நான் பாட்டுக்கு வந்துடுறேன்ட்டேன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு. இப்படி தூரத்தில் வச்சு அடிக்க பாருங்கள். இதெல்லாம் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு கோல்டு பிளேட் ஆர்மர் ஜாம்பியை அடிக்கிறதுக்கு. இதோ எடுத்தாச்சு, கோல்டு பிளேட் ஆர்மர் எடுத்தாச்சு. ஸோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ. இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் போய் இன்னொரு கோல்டு பிளேட் ஆர்மர் ஜாம்பியை தேடுவேன். அவன் இங்கே இருக்க மாட்டான். அப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கிராஃப்ட் டேபிளில் இதுக்கப்புறம் தான் கேவ் ரைடிங் போவேன் உள்ளே. சரி கோபிள் ஸ்டோன் எடுத்து வீடு கட்டுற கோபிள் ஸ்டோனே இல்லை, ராயன் இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எடுத்து ஃபர்னாண்ட் செய்யறதுக்கு கோபிள் ஸ்டோன் இல்லைன்னு சொல்லி கோபிள் ஸ்டோன் எடுக்கலான்னு போவேன். வீடு கட்டுறதுக்கு சேர்த்து கோபிள் ஸ்டோன் எடுத்துடலான்னு சொல்லி திடீர்னு உள்ளே விழுந்தோடனே எல்லாம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அமௌண்ட்டு கட்டி வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. டக்குன்னு இங்கே இருந்தது ஜாம்பி வரானா, அவனை அப்படியே பின்னாடி ஸ்கெலிட்டனு எல்லாம் மாற்றி வந்து மண்டையிலே கொட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. ஷார்ட் அடிச்சிருவான் கரெக்டாக, என்ன மண்டையில் பார்த்து அடிப்பான். அடுத்த வீடியோலலாம் அயன் பிக்காக்ஸு இல்லைனா காப்பர் பிக்காக்ஸை பார்க்குறேன். நான் எப்படியோ ஒன்று ஆர்ப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு, இந்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. திடீர்னு பாருங்க
இங்கேருந்து இந்த இதுக்குள்ளேருந்து எப்படி தப்பிச்சேன்னு நீங்கள் வேறு லோரிங்காவது உட்டன் ஆக்ஸ் வச்சு அடிக்க பார்க்குறோம் முடிஞ்ச வரைக்கும். அடித்தாச்சு. இந்த இதுலேயும் நம்ம ஸ்வாடை ரீட்டைன் பண்ணியாச்சு. மறுபடியும் இவனுங்கள இந்த வெளிச்சத்துலேயே வச்சு இருக்கணும் பார்க்கணும் கைஸ். ஏன்னா இப்போ ஆக்ஸ் வேறு முடிஞ்சு போச்சு அதோட பவரு. சீக்கிரம் வந்து இவங்க வந்து ஆக்ஸு அந்த இதுலேயே வச்சுருக்க பார்க்கணும் சூரிய வெளிச்சத்தில். இல்லைன்னா வந்து நம்மளை பொசுக்கி விட்ருவானுங்க. அவனுங்க பொசுக்கிறது மட்டும் இல்லாமல் கிராவல் போட்டு இந்த இடத்துல ஏற பார்ப்பேன், ஏற முடியாது. ஸோ எல்லாத்தையும் மைன் பண்ணிட்டு மேலே ஏறுறதுக்கு இப்படி வந்து ஒரு இது வச்சுருக்கணும். இப்போ வந்து ஸ்டோன் பிக்காக்ஸ் எடுத்து நான் எப்படியோ ஒன்று மேலே ஏறணும்னு சொல்லி மைன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். கண்டபடிக்கு எங்கெங்கேயோ பார்த்து மைன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ டக்குன்னு வந்து பார்த்தோம்னா திடீர்னு மேலே அப்படியே ஜம்ப் பண்ண பார்த்தோம் மேலே இதை நிற்க முடியாது. ஏன்டா திடீர்னு சிரிக்கிறேன்னு கேட்டால் கொசு வந்து கடிச்சிக்கிட்டே இருக்குது. அடித்தோடனே அழுதுட்டு போயிடுச்சு கொசு. அதனால தான் கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து மேலெல்லாம் மைண்ட் பண்ணிட்டு கீழேருந்து ஜம்ப் பண்ணி மேலே போகலான்னு. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோட வின்னர்ஸ் யாருன்னா டிஜே ஜுனைத், அப்புறம் டிஎன் ஸ்பீடி, மௌலி, தர்னிஷெல்வன் ப்ரோ இவங்க, அப்புறம் பைசன் கேமர் இவங்கெல்லாம் தான் இந்த வீடியோவோட வின்னர். எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ். அப்புறம் நான் அப்படியே போயிட்டு வரேன். டாடா, பை பாய், தேங்க்யூ.